நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் வந்து ரொம்ப நல்லா இருக்கேங்க. நான் தான் உங்கள் இப்போ பேசுகிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா சேனலில் வந்து சவுத் வெஸ்ட் ரைடு விலாக் வந்து போட ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு பார்ட் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். பார்த்துட்டு அப்புறம் இது வாங்க. நம்ம வந்து திருச்சியிலேருந்து வாகமான் போகிற ரூட்டு தான் வந்து இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரொம்பவே ஒரு மலை சைடு இருக்க பகுதி தான். அருமையான இடம், நிறைய போகிற வழியில் நிறைய இடம்லாம் இருக்குது. நம்ம வந்து சரி அதெல்லாம் பிளான் பண்ணலாம், நிறையா கேரளாவில் போயிடலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணி உள்ளே போயாச்சு. ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் இந்த இதில் பார்க்க போகிறீங்க. மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டு, அன்பு எல்லாமே கொடுங்க. ரொம்பவே ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம திண்டுக்கல் ரூட்டு பார்த்திங்கன்னா பிடிச்சாச்சு. இங்கேருந்து 96 கிலோமீட்டர் போட்டிருக்கோங்க. நம்ம வந்து நேராக அங்கேருந்து ஒரு 90 கிலோமீட்டரே வந்துடும் சேலமுக்கு. இன்னும் சாப்பிட்லங்க, போகிற வழியில் ஏன்னா ஹோட்டலில் இருந்தால் அப்படியே போய் சாப்பிட்டு அப்படியே போக வேண்டியது தான். இந்த ரூட்டை பற்றி நான் முக்கியமாக சொல்லி ஆகணுங்க. என்னென்னாச்சுன்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு டைம் வந்து வரும்போது வண்டி எடுத்துகிட்டு வரேன். அந்த டைம் வரும்போது என்னாச்சுன்னா ஃபுல்லாகவே வந்து செம்ம இருட்டு நைட் டைமில். ஏன்னா நாங்கள் வந்து நம்ம நைட் டைமில் வந்து எந்தெந்த இடத்துல ஸ்டே பண்ணணும், எப்படி இருக்கணும் அப்படின்றதுல வந்து தெரியாதுல்ல. நம்ம போக போக தானே எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதனால் வந்து நான் என்ன பண்ணேன், நேராக நாங்கள் மட்டும் போயிட்டே இருக்கோங்க. செம்ம இருட்டு, சரியான பயமாக இருந்துச்சு. ஏன்னா நைட் டைமு கரெக்டாக மிட் நைட்டில் இந்த ரூட்டில் போகிறோம். ஒரு 2-3 மணிக்குன்னா எப்படி பார்த்துக்கோங்க, எதனா ஒரு லாரி அந்த மாதிரி தானே எதனா வரும். அதனால் செம பயமாகிடுச்சு. கரெக்டாக டைம் வந்து 2 மணி ஆகுதுங்க. நாங்கள் இப்போ தான் வந்து சாப்பிட்டோம். ஸோ இந்த கல்லில் தாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து நேராக திண்டுக்கலுக்கு வந்து 53 கிலோமீட்டர் சம்திங் காட்டுது. அங்கேருந்து வந்து ஒரு 70 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா தேனி வருவாங்க. தேனியிலேருந்து கம்பம் போயிட்டு, கம்பம்லேருந்து கும்பளிலேருந்து பார்த்திங்கன்னா மேலே போனோம். இதுதான் இப்போதைக்கு பிளானு. இப்போ வந்து பெட்ரோல் வந்து அடித்தேன். நம்ம செகண்ட் டைம் பார்த்திங்கன்னா பெட்ரோல் அடிச்சிருக்கோம். எவ்வளோக்கு அடிச்சிருக்கோன்னா 720 ரூபாய்க்கு அடிச்சிருக்கேன். நம்ம கிட்டத்தட்ட திண்டுக்கல் வரைக்கும் வந்திருக்கோங்க. நம்ம மைலேஜ் வந்து அப்புறமா தான் செக் பண்ணோம். ஸோ ஓரளவு வந்திருக்கு, பார்த்துக்கலாம். ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க நம்ம சவுத் வெஸ்ட் ரைடுன்றதை இப்போ பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிருக்கோம். ஏன் சொல்கிறேன்னா, ஸோ பார்த்திங்களா ஃபுல்லாக வந்து மழை ஆரம்பிச்சிச்சா. ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம சவுத் வெஸ்ட் கேரளா தான் சும்மா வேறு லெவலில் பிளேஸு, வேறு மாதிரி இருக்க போகுது. ஏன்னா வந்து போன வாட்டி வந்து நான் அவ்வளோவும் பார்த்திங்கன்னா எடுத்துருக்க மாட்டேன். சும்மா 5 வீடியோ தான் போட்டேன்னா, அது ஃபோனில் விலாக் பண்ணும்போது இந்த வாட்டி கோப்ரோ நம்ம கையில் இருக்குது. ஸோ வந்து நல்லாவே எடுத்து என்னால் முடிஞ்சளவு பார்த்திங்கன்னா எடிட் பண்ணி நிறைய பிளேஸு எந்தெந்த இடம் அப்படின்றத காமிக்கிறேன். ஆனால் வந்து நீங்கள் பார்த்துட்டு மறக்காமல் நீங்களும் எங்கே இருக்கோம் பார்த்திங்கன்னா கொடைக்கானல். இந்த பக்கம் தான் இதுதான் கொடைக்கானல். நம்ம வந்து இப்போ நேராக வந்து போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். இன்னும் வந்து ஒரு 50 கிலோமீட்டர் தாங்க தேனி. இந்த இடம் இங்கே நான் வந்த டைம் அப்போது எப்படி இருந்ததோ அதேமாரி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. அடா பாவி, பிசர் கலப்பு வச்சிட்டாரு, பயங்கரமாக இருக்குது. அதான் இங்கே பாருங்கள், இங்கே கீழே வந்து கடைலாம் இருக்குது, கூட போட்டிருப்பாங்க. இதுதான் வந்து கொடைக்கானல் போகிற ரைட்டு. இது வழியாக தான் நேராக போனோம். கொடைக்கானல் மலை ஏறணும். 52 கிலோமீட்டர் மலை. நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக போனோங்க. தேனிக்கு பார்த்திங்கன்னா 32 கிலோமீட்ரு. கும்மளிக்கு வந்து 95 கிலோமீட்டருங்க. ஸோ நம்ம வந்து கும்மளி போயிட்டு தான் மேலே ஏறணும். அங்கேருந்து தான் நம்ம மேலே ஏற போகிறோம். கைஸ், தேனி வந்து வந்தாச்சுங்க. கரெக்டாக டைம் வந்து என்ன ஆகுதுன்னா 4:14 ஆகுது. நாங்கள் வந்து தேனி வந்துவிட்டோம். ஸோ எல்லாமே பக்கத்தில் தான் உங்களை அப்படியே காமிச்சிட்டு வரேன். ஏன்னா இங்கேருந்து ஒரு 33 கிலோமீட்டர் தான் அந்த கொடைக்கானல் லெஃப்ட் எடுக்கணும். ஸோ அந்த தேனி ஊர் வந்தாச்சு. இது அவுட்ரு பைபாஸ். ஸோ தேனிக்கு அவுட்ரு பைபாஸ், இது உள்ளே, அதாவது தேனி ஊர். இது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கேரளா. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வழியாக போயிட்டு இதுக்கு முன்னாடி அதாவது தேனிக்கு இப்போ ஒரு ரைட்டு எடுக்குவேன். இந்த பக்கம் ரைட்டு எடுத்தோன்னா மேலே போய் ஏறணும். மேலே ஏறணுன்னா கிட்டத்தட்ட ஒரு 70-80 கிலோமீட்டரில் மூணார் வரும். நம்ம ஆனால் அந்த பக்கம் ஏறல, நம்ம இன்னமும் உள்ளே போயிட்டு
குமளி கிட்ட போயிட்டு நம்ம ஏற போகிறோம். அந்த ரூட் வழியாக பார்த்திங்கன்னா மேலே ஏற போகிறோம். எனக்கு இது வரைக்கும் தான் எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இவ்வளோ தூரம் வரது தான் நான் வந்திருக்கேன் ஆல்ரெடி. அதான் வந்துட்டு போயிருக்கேன்னா போன வாட்டி நம்ம வரும்போது. இதுக்கப்புறம் அந்த குமளி சைடு போகிறது இன்னும் போல். ஆனால் இங்கேயே வந்து எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்களேன், செம்மையாக இருக்குங்க. மேலே ஃபுல்லாலாம் மிஸ்ட்டு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இங்கேயே மழை ஒரு பக்கம்லாம் தெரியல. ஸோ சரியான வியூ. அப்படியே நின்றுட்டு செமையாக ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம். கைஸ் இது பார்த்திங்கன்னா ஒரு ரூட்டு. நம்ம மூணாருக்கு போகிறதுக்கு இது ஒரு ரூட்டு. இந்த வழியாக வந்து நேராக போனால் மூணாறு தான். அப்படியே நம்ம ஏறிடலாம் மேலே. இப்போ நம்ம வந்து நேராக போனோம், குமளிக்கு நம்ம நேராக போனோம். இன்னும் 61 கிலோமீட்டர் வந்து போட்டிருக்கு. போயிடலாம். இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மணி நேரம் ஆகும். அப்படியே போயிடலாங்க. கண்டினியூஸாக ரைட் பண்ணிகிட்டு இருக்கனால கொஞ்சம் டயர்டாக இருக்குங்க. காலையிலேருந்து ஓட்டிகிட்ருக்கோமா. காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்தது, ஈவினிங் 6 மணி இன்னும் ஆக போகுது. அதனால் ரொம்ப டயர்டாக தானே இருக்கும். கண்டினியூஸாக நான் மட்டும் தான் ட்ரைவ் பண்ணேன். நடுவில் மட்டும் ஒரு 60 கிலோமீட்ரு நம்ம பிரசாந்த் ப்ரோவை ட்ரைவ் பண்ண பண்ணார். அதுக்கப்புறம் நானே தான் திருப்பி பண்ணிகிட்ருக்கேன். ரோடு எல்லாமே நல்லா தாங்க இருக்குது. ஒன் வே ரூட்டுங்க இது. எங்கே இந்த ஒன் வே ரூட்டுனா, நம்ம திண்டுக்கல்லில் திருச்சியிலேருந்து நம்ம திண்டுக்கல் மாறணும். அந்த இடத்துலேருந்தே ஒன் வே ரூட்டு தான். ஃபுல்லாகவே ஒன் வே ரூட்டு. அங்கேருந்து நேராக இப்போது கேரளா வரைக்குமே அதுதான் நினைக்கிறேன். ஆனால் கேரளா என்ட்ரி ஆகிட்டோன்னா அங்கே வந்து டபுள் ரோடு ஆக்கிடுவாங்க. இப்போ பார்க்கலாம் போயிட்டு எங்கே போய் மாறுதுன்ட்டு. ஏன்னா சிங்கிள் ரோடு தான் இந்த பக்கம். இதுவே நம்ம பாலக்காடு ரூட் வழியாக போனால் அங்கே டபுள் வே ரூட். அது 2 லைன் வந்து இப்படி போகிறதுக்கு, 2 லைன் வரத்துக்கு. கைஸ் டைம் வந்து 5:15 ஆச்சுங்க. நாங்கள் வந்து வந்தாச்சு. ஸோ வந்து நேராக பார்த்தீங்கன்னா அது கேரளா தான். ஸோ கேரளா அந்த பக்கம். நம்ம வந்து இப்போ இங்கே தமிழ்நாட்டில் இருக்கோம். குமளி பார்த்திங்கன்னா இன்னும் ஜஸ்ட் ஒரு 15 கிலோமீட்டர்ஸ். நம்ம வந்து 15 கிலோமீட்டர்ஸில் போய் ரீச் ஆக போகிறோம். எங்கன்னா கேரளா பார்டரில் இன்னும் வாகமானுக்கு வந்து இருக்குது. ஸோ வந்து இங்கே கிரேப்ஸ் தோட்டம்லாம் இருக்குங்க. கிரேப்ஸ் அக்ரிகல்ச்சர்லாம் இங்கே பண்ணுறாங்க. ஏன்னா எந்த ஒரு பொல்யூஷனுமே, ஒரு காற்று, ஒரு கெட்ட காற்று பார்த்திங்கன்னா வரல. அந்த மரம் செடி அதோட வாசனைங்க பார்த்திங்கன்னா தாங்க வருது. ரொம்பவே இந்த ஃபீல் செம்மையாக இருக்குது. இது பார்த்திங்களா, இந்த படத்தில் என்னது இவர் ஓட்டிகிட்டு போவார், சூப்பர் ஸ்டாரு சந்திரமுகி படத்தில், அந்த பாட்டில் அந்த மாதிரியே ஓட்டு போகிறாரு. நல்லாயிருக்கா பார்க்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓரளவு சூப்பராக தான் இருக்கும். ஏன்னா நேரில் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஆனால் வந்து கேமராவுக்கு என்ன அளவோ அது வந்து காட்டும். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சுற்றி மழை தாங்க. இங்கே நேரில் பார்க்க அல்டிமேட், அப்படியே கொடுத்து வச்ச மாதிரி இருக்குது. வந்தாச்சுங்க நம்ம கேரளா சவுத் வெஸ்ட் ரைடு பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிட்டோம். இந்த கேரளா ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன். நம்ம வந்து கேரளாவில் என்ட்ரி ஆக போகிறோங்க. அடடாடாடா, இன்னும் அழகு, இன்னும் அழகு. எவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த ஊர். என்ட்ரி ஆகும் முன்னாடியே பாருங்களேன் எவ்வளோ பச்சை வசல்னு. இருப்பா போயிடுறேன். காட்டுறேன். ஸோ இது தெரியும்னு நினைக்கிறேன். மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப ஜில்லுன்னு இருக்குங்க. ரோடு நல்லாயிருக்கு. நல்லா பெண்ட் பண்ணி ஓட்டுறதுக்கு என்ன சர்வீஸ் நல்லா இப்போ பண்ணியிருக்கோம் நம்ம ஃபெரோவை. அதனால் வந்து ஜாலியாகவே ரைட் பண்ணி போகலாம். கேரளா ஃபுல்லாகவே இப்படி தாங்க இருக்கும். நல்லா வளைவு, நெளிவு, சுழிவு எல்லாமே நம்ம இருந்தாகணும். ஓ மை காட், டான் 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 டான். அப்படியே செங்குத்தாக பார்த்தீங்கன்னா ஏற்றுது மேலே. எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல, பார்க்கலாம். ஆனால் மழை பார்க்க சின்னதாக தெரியுது. ஆனால் வந்து ரொம்ப நேரம் ஏறுமோ. ஒரு 7 கிலோமீட்டர் தான் குமளிக்கு. அருமையாக இருக்குங்க. வெல்கம் டு மேகமலை வைல்ட் லைஃப் சாங்சுரி. அப்பா என்னப்பா புலியும் இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ பெரியார் பவர் ஸ்டேஷன். ஸோ
ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. இங்கேயே ஐயோ குளிருது. Wow, 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 just looking like a wow. So guys, எவ்வளோ நேரம் வெயில் அடிச்சதுங்க, உடனே பார்த்தீங்களா குளிருது. சுற்றி மழை இல்லை, அப்படியே டம்ப் ஆகிருக்குல்ல, அதனால் இந்த இடம் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது. ஹேண்டல் பார் மாற்றிட்டு ஃபெரோ வந்து கூட்டிகிட்டு வந்தாச்சுங்க. என்ட்ரி ஆகிட்டோங்க. இப்போ தான் நம்ம செக் போஸ்ட்டு தாண்டினோம். தாண்டிட்டு பார்த்திங்கன்னா கேரளா காலை வைத்தாச்சு. ஸோ இதுதான் குமலி. இங்கே தான் வந்து முக்கியமாக சபரிமலை போயிட்டு வந்து இதுலாம் வாங்குவாங்க. என்னென்னா நம்ம சிப்ஸு அந்த மாதிரி ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா வாங்குவாங்க. கைஸ், டப்புன்னு வந்து கோப்ரோவில் சார்ஜ் கம்மியாகிடுச்சுங்க. அந்த ஃபோனில் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி, உங்களுக்கு கேரளா ஊர் ஃபஸ்ட்டு டைம் நம்ம காமிச்சே ஆகணும்ல அப்படின்ட்டு இதுதாங்க நம்ம கேரளாவோட ரூட்டு ப்ளஸ் இடம் இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்களா, அப்படியே வீடு எல்லாமே எப்படி இருக்குது. ஆனால் எங்கே இருக்குன்னா மலை மேலே தான் இருக்குது. ஃபுல்லாகவே பார்க்க எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா. மலை மேலே இந்த மாரிலாம் சிட்டி மாரியே கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லா ரூட்டுமே இதே மாரியே தான் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். மலை மேலே வீடுங்களாம் வந்து அருமையாக இருக்கும். நான் அதெல்லாமே காட்டுறேன் உங்களுக்கு. வாகமான் கிட்டே ஒரு இந்த பிரிட்ஜை பார்த்தோங்க. இது பெரிய ஒரு ரிவர் போல். ஏன்னா இப்போது தண்ணி வந்து அவ்வளோ கம்மியாக தான் போதான், சீசன் டைம் இல்லாதனால. ஆனால் இந்த பிரிட்ஜெல்லாம் நிற்கக்கூடாதான், ஏன்னா வந்து கேமரா ஃபோன் போட்டுருமா. ஒரு போகிற போது ஒரு ஆள் தான் சொன்னார், இந்த சீனரி நல்லா இருக்குல்ல, அதான் உங்களுக்காக தான் நிப்பாட்டு அப்படியே எடுத்தேன். எப்படி இருக்குல்ல, மலை மேலே தான் வீடு ஃபுல்லாகவே இருக்கும். கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாகமான் வந்தாச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு நாள் ரைடுங்க. ஃபுல்லாக வந்து நான்ஸ்டாப் எங்கேயுமே ஒரு 10 நிமிஷம் தான் நிப்பாட்டு நம்ம பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் ஓட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த இடமே ரொம்பவே இருட்டாக இருக்குங்க. ரொம்ப பயமாக தான் இருக்குது. அங்கே இங்கே வீடு பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் தைரியமாகவே வருதுங்க. ஏன்னா வந்து இங்கே மலை மேலே எந்த நேரத்துக்கு எது வரும்னு தெரியாதுல்ல, அதனாலவே ரொம்ப ரிஸ்க்காக தான் வந்தோம். ஸோ சின்னதாக வீடு கட்டினாலும் ரொம்ப சூப்பராக கட்டியிருக்காங்க இந்த இடத்துலலாம். ஸோ வாகமான் சிட்டி வந்தாச்சு. மெயினில் தான் நம்ம ரூம் புக் பண்ணியிருக்கோம். அங்கே போய் செக்இன் பண்ணிட்டு வந்து விலாக் வந்து கண்டினியூ பண்ணுறோம் கைஸ். ஸோ கைஸ், வாகமான் பார்த்திங்கன்னா வந்துவிட்டோம். இப்போ தாங்க வந்துட்டு வந்து ரூமை வந்து போய் பேக்கெலாம் வச்சுட்டு சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா வெளியே வந்துவிட்டோம். ரொம்பவே ஜில்லுன்னு இருக்குங்க. ஆனால் ஆள் நடமாட்டம் அவ்வளோ இல்லை. ஸோ இது சீசனாக என்னன்னு தெரில, ஆனால் அவ்வளோ பேர் இல்லை எனக்கு தெரிஞ்சு காணோம். நாளைக்கு வந்து எங்கெங்கே போகிறோன்றது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்து வச்சுட்டு காலையில் பார்த்திங்கன்னா நம்ம கிளம்ப வேண்டியது தான். எல்லா ஸ்பாட்டும் பார்த்து முடிச்சுட்டு அடுத்தது எங்கே போகிறோன்றது பார்த்திங்கன்னா நான் நாளைக்கு சொல்கிறேன். ஏன்னா எங்களுக்கே தெரியல எங்கே போகிறோன்றது. போய் கடை பார்த்திங்கன்னா விலாகை கண்டினியூ பண்ணுறேன். இதுவரை இந்த விலாகை இன்றைக்கி முடிச்சிக்கிறேன். ஓகே, வீடியோ எல்லாரும் பார்த்துப்பேன் நம்புறேன். நம்ம பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வாகமானில் வந்து சுத்தார முஸ்லாம் அதெல்லாமே வீடியோ வந்து ஒன்றா வருவாங்க. மறக்காமல் நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், நிறையவே ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வீடியோ வந்து வரும். இன்னொரு முக்கியமான விஷயங்க என்னன்னா, நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் எப்பவுமே நான் சொல்கிறது தான், நம்ம சேனலில் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்குலாம் நீங்கள் போகணும் பிளான் பண்ணிட்டு கிளம்புங்க. ஏன்னா வந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு நீங்கள் கிளம்பிடுறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சாலே ஸோ கமெண்ட்டில் நீங்கள் போட்டு நான் அதை பார்த்தாலே அது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஸோ வந்து நீங்கள் வந்து அதேமாதிரி பிளான் பண்ணிட்டு கிளம்புங்க. ஏன்னா வந்து எப்பவுமே ஒரு கஷ்டம் நஷ்டம் எது இருந்தாலுமே இதுவும் கூட இருக்கணும். ஸோ வந்து பட்ஜெட் இருக்குது, அது இருக்குது, எல்லாமே ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் வந்து மேலே கீழே தான் இருக்கும், அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து கிளம்புங்க. எதனா உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா வந்து பர்சனலாக நான் ஃபோன் நம்பரை கமெண்ட்டில் தரேன். ஸோ வந்து நீங்கள் கால் பண்ணால் கூட நம்ம வந்து அதை எடுத்து பேசலாம், எப்படி போகலான்றது. நானும் பட்ஜெட்டாக நிறைய விஷயம் சொல்கிறேன். ஓகே, டாட்டா, வரட்டும்.